எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படத்தை வாங்க மாட்டோம் என மறுத்த பட விநியோகஸ்தர்கள். முதல் திரைப்படத்திலேயே வந்த நெருக்கடியால் மனமுடைந்து போன புரட்சி தலைவர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். சினிமாவில் நுழைந்து வாய்ப்புகள் கிடைத்து ஹீரோவாக நடிப்பதெல்லாம் அவ்வளவு சுலபத்தில் நடந்துவிடாது. பல வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலத்திலேயே வாய்ப்புகள் சுலபமாக கிடைத்து விடுவதில்லை. தயாரிப்பாளரின் மகனாக இருந்தால் சுலபமாக ஹீரோ ஆகலாம். அதேபோல் தனது அப்பா பெரிய இயக்குனர் அல்லது நடிகரின் மகனாக இருந்தால் ஹீரோ ஆகலாம். அப்படித்தான் இப்போது பலரும் சினிமாவில் நடித்து வருகிறார்கள். 1950ஆம் ஆண்டுகளில் நிலைமை இப்படி இல்லை. நாடகங்களில் பல வருடங்கள் நடித்து அனுபவம் பெற்றவர்களுக்குத்தான் அப்போது சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தது. அப்படி சினிமாவில் நுழைந்தாலும் ஹீரோ வாய்ப்பு கிடைக்கும் என சொல்ல முடியாது. ஏனெனில் அதை தடுக்க பலரும் காத்திருப்பார்கள். ஓடும் குதிரை, அதாவது அப்போது பிரபலமாக இருக்கும் ஹீரோக்களை போட்டு மட்டுமே படம் எடுப்பார்கள். தனது 7 வயதில் நாடகங்களில் நடிக்க துவங்கிய எம்ஜிஆர் 37வது வயதில் சினிமாவில் நுழைந்தார். சுமார் 10 வருடங்கள் அப்போது முன்னணி ஹீரோக்களாக இருந்த MK தியாகராஜ பாகவதர், TR மகாலிங்கம், ரஞ்சன், MK ராதா, PU சின்னப்பா போன்ற நடிகர்களின் படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்தார் எம்ஜிஆர். 10 வருட கால போராட்டங்களுக்கு பிறகு ராஜகுமாரி என்கின்ற திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த படம்தான் இயக்குனர் ASA சாமிக்கும் வசனகர்த்தாவான கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் முதல் திரைப்படம். 5000 அடி படம் எடுத்த பின்னர் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான மொய்தீன் என்பவர் பட வியாபாரம் தொடர்பாக பேசியபோது, எம்ஜிஆர் ஹீரோ என்பதால் பட விநியோகஸ்தர்கள் படத்தை வாங்க தயங்கினார்கள். எனவே படம் வியாபாரம் ஆகவில்லை. அதனால் படத்தை எடுத்தவரை நிறுத்திவிட்டு PU சின்னப்பாவை ஹீரோவாக போட்டு படத்தை மீண்டும் எடுக்கலாம் என முடிவு செய்தார் தயாரிப்பாளர் மொய்தீன். இதை கேட்ட எம்ஜிஆரும் இயக்குனர் ASA சாமியும் அதிர்ச்சி அடைந்தார்கள். எம்ஜிஆர் நன்றாக நடித்திருக்கிறார், நன்றாக சண்டை போட்டிருக்கிறார், இன்னும் 6000 அடி படத்தை எடுத்து விடுகிறேன். எல்லாம் நம்முடைய கம்பெனி நடிகர்கள், சொந்த ஸ்டூடியோ, எனவே செலவு அதிகம் ஆகாது என சொல்லி தயாரிப்பாளரை சம்மதிக்க வைத்தார் இயக்குனர் ASA சாமி. தன்னை ராஜகுமாரி படத்திலிருந்து தூக்க ஆலோசனை நடந்ததை கேட்டு மிகவும் வேதனையடைந்து மனமுடைந்து போனார் எம்ஜிஆர். ராஜகுமாரி படம் ஒரு வழியாக எடுக்கப்பட்டு படம் வெளிவந்து ரசிகர்களை கவர்ந்து ஒரு மெகா ஹிட் அடித்தது. எம்ஜிஆர் என்னும் கதாநாயகன் உருவாக விதை போட்ட படமாக ராஜகுமாரி என்ற திரைப்படம் அமைந்தது. ASA சாமி என்ற இயக்குனரின் பிடிவாதத்தால் ராஜகுமாரி என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நிலைத்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ராஜகுமாரி என்ற திரைப்படத்தை தொடர்ந்து நாடோடி மன்னன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்து முன்னணி கதாநாயக நடிகரானார் எம்ஜிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்ஜிஆரின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.